தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் இஸ்தாக்குல் ரமேஷ் பேசுறேன். இது பாத்தீங்கன்னாக்கா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கேசி போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஏசி நம்ம G+ ஏசி போட்டிருக்கேன். போட்டு ஆக்சுவலா 4 மாசம் ஆகுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டம் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த டைம்ல வீடியோ எடுத்து யாருக்கும் போட முடியல. என்னுடைய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 45 ஃபீட்டு உங்களுக்கு வெர்டிகலா வந்து 45 ஃபீட்டு பைப் லென்த் போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து எடுத்துருவோம் நமக்கு. ஸோ அந்த ஓனர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு G+ல வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். பியூட்டிஃபுல்லான ஒரு மிஷின் அப்படின்றத நானே சொல்றேன் உங்களுக்கு. இந்த மிஷின் போட்டு 4 மாசம் ஆகுது. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கே வந்திருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 45 அடி பைப்பு வந்து போட்டுரும். இந்த பைப்பு வந்து நம்ம லே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே பிவிசி பைப்பு உள்ள போட்டுட்டு தான் வந்து நம்ம போட்டுப்போம். இது வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா 24 ஹவர்ஸ் ரன்னிங்ல இருக்கும் இந்த மிஷின். 3 ஷிஃப்டும் கண்டினியூஸா ஓட்டுவாங்க. 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாவே ஓடிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இந்த மிஷின் இந்த கம்பெனியில போடுறதுக்கு வந்து அந்த கம்பெனி எம்டி வந்து கேட்டிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். எப்படி இந்த ஆர்டர் நான் எடுத்து க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றத. எப்படி இருக்கீங்க? போடக்கூடிய மிஷினே வேற பிராண்ட் எதிர்பார்த்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம சொல்லி போட்டதுனால இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி எம்டியை கூப்பிட்டு சொன்னார். இந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா 450 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனி இது. ஃப்ரெண்ட்ஸ், G+ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க மிஷின்ன்றத, ஏன்னா மிட்சுபிஷி ஹெவி தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எம்டி பார்த்து நான் பேசினதுல அவர் கேட்ட ஒரே விஷயம், சார் இந்த மிஷின் வந்து அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், சார் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியில் வந்து நம்ம 4, 5, 6 வருஷமா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூப்பிட்ட டைமுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு, குவாலிட்டியாக இருக்கும் மிஷினு. நான் நிறைய இடத்துல போட்டிருக்கேன். இது வரலாம் 53 மிஷின் நான் எடுத்து போட்டிருக்கேன் G+லேருந்து. ஸோ இந்த கம்பெனியில் தான் 10 மிஷின் ஒரே சைக்கிள் போட்டிருக்கேன். அந்த எம்டி கேட்டாரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டாரு. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிராண்டு புதுசு சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பிராண்டு தான் எங்களுக்கு புதுசு, ஆனால் நீங்கள் பழைய ஆள் தானே. ஸோ இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா மிஷின் வந்து எப்படி தரமா இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுதானே எடுத்து பண்ணுறீங்க. ஸோ அப்போ இதையே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 4 மாதம் கழிச்சு கூப்பிட்டு சொன்னாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு, மிஷின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப திரும்ப இன்னொரு யூனிட் ஆரம்பிக்கிறாங்க இங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து கூப்பிட்டுருக்காரு, வர சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா வந்து G+ வந்து, ஏன்னா டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் இது. டெக்னீஷியனுக்காக வேண்டி உருவாக்கி நம்ம வசந்தன் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் பார்க்கறதுனாலே ரொம்ப பேர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு குரூப்பை வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ குரூப்பை உருவாக்கிக்கிட்டு எப்படி மெயின்டைன் பண்றாரு, எப்படிதான் பண்றாரு, ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு வசந்தம் சார். அப்புறம் தோழர்களே, இந்த G+ன்ற ஒரு பிராண்டை பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜென்னர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஆக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்ஸ் பிராண்டு வந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஆக்ஸ் பிராண்டு வந்து நான் எடுத்து பண்ணும்போது 2016 தான் ஆரம்பிச்சேன். எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து பண்ணேன். ரொம்ப பிரமாதமான ஒரு மிஷின், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு வந்து மற்ற ஆட்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் என்ன சார் புதுசா ஒரு பிராண்டை நீங்க பண்றீங்க, அதுவும் இவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்றீங்க, எப்படி சார் அப்படின்னு.
ஸோ அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கறதே இல்லை. நமக்கு தெரியும். நமக்கு வந்து இந்த மிஷினோட தரம் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த மிஷினை எடுத்து பண்றவங்க யாரு. ஸோ சரண் சார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது நானும் பார்த்துருக்கேன். என்னன்னா இப்போ 2016 நான் ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சு இந்த இயர்ல கரெக்டா 100 மிஷின் நான் சேல் பண்ணிட்டேன். 2017 ஃபாரின் ட்ரிப் கூட்டு போயிருந்தாங்க. 2018 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில குவான்டிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் அவங்களா சொல்லல. ஸோ நான் எடுத்து எஃபர்ட் போட்டு பண்ணதுல தமிழ்நாட்டில் நம்பர் 1 டீலரா எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு 350cc கிளாசிக்கு எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. பேட் லக் என்னன்னா 2019 கொரோனா பீரியட் வந்ததுனால லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய மாற்றங்கள், மிஷின் எடுக்க முடியல. சரண் சாரை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ நாள் கேப் விட்டு வெயிட் பண்ணி நம்ம